ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வுட் யூ லைக் அப்படின்னா நீ விரும்புகிறியா? நீ என்ன செய்ய விரும்புகிற? நீ எங்கே உட்கார விரும்புகிற? நம்ம சைடு சீட்டெல்லாம் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க சின்ன பசங்க. அப்போ கேட்போம்ல, நீ எங்கே உட்கார விரும்புகிறேன்னு. நீ யாரை பார்க்க விரும்புகிற? நீ என்ன சாப்பிட விரும்புகிற? நீ என்ன படம் பார்க்க விரும்புகிற? இப்படிலாம் பொலைட்டாக கேட்போம்ல, அதுக்கு தான் நம்ம வுட் யூ லைக் யூஸ் பண்ணுவோம். வுட் யூ லைக் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு நெக்ஸ்ட் அது கூட ஆன்சரும் கொடுத்துடலாம். கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வுட் யூ லைக் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, பொலைட்டாக பேசும்போது, இல்லை டீசெண்டாக, அதாவது நாகரிகமாக பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நாம் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் ஆர் நோ இதான் பதிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினை வுட் யூ லைக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீ மியூசிக் கேட்க விரும்புகிறியா? நம்ம ஆமாவா இல்லையா? ஆமாம் விரும்புகிறேன், எஸ் இல்லை நோ, இதைத்தான் சொல்லுவோம். அப்படி சொல்கிறதா இருந்தால் வுட் யூ லைக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீ ஷாப்பிங் போக விரும்புகிறியா? வுட் யூ லைக் டு கோ டு ஷாப்பிங்? நீ பீச்சுக்கு போக விரும்புகிறியா? வுட் யூ லைக் டு கோ டு பீச்? எஸ் ஆர் நோ இந்த பதிலை சொல்கிறதுக்கு நம்ம கொஸ்டின் வுட் யூ லைக்கை வச்சு கேட்டுடலாம். ஆனால் நீ என்ன செய்ய விரும்புகிற, எங்கே உட்கார விரும்புகிற, யாரை பார்க்க விரும்புகிற, இப்படிலாம் கேட்கும்போது WH கொஸ்டினை வச்சு கேட்கலாம். ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போகிறோம். அங்கே ஆர்டர் எடுக்க வருவாங்கள்ல, அவங்க தான் வெயிட்டர். அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? வாட் வுட் யூ லைக் டு ஈட்? அப்படி பொலைட்டாக கேட்பாங்கள்ல, அப்போ தான் அதை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக ட்ராவலுக்கு பிளான் பண்ணுறோம், ட்ரிப் போக. ஃபேமிலி கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பிளான் பண்ணும்போது, இந்த வீக்கெண்டில் நீங்கள் எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்க? வீக்கெண்ட்னா வார இறுதி, அதாவது சாட்டர்டே சண்டே. அப்போ கேட்கும்போது வேர் வுட் யூ லைக் டு கோ திஸ் வீக்கெண்ட்? இந்த வீக்கெண்டில் நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்க? இந்த ஈவெண்ட்டில் யாரை மீட் பண்ண விரும்புகிற? ஈவெண்ட்னா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், கான்ஃபரன்ஸாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம், அதான் ஈவெண்ட். கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகிறோன்னா கடை ஓனர் கேட்கலாம், நீ என்ன வாங்க விரும்புகிற அப்படின்னு. வாட் வுட் யூ லைக் டு பை? ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோன்னா உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட கேட்பான், நீ என்ன வாங்க விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் டு பை? நீ யாருக்கு ஃபோன் பண்ண விரும்புகிற? ஹூ வுட் யூ லைக் டு கால்? நீ எங்கே உட்கார விரும்புகிற? வேர் வுட் யூ லைக் டு சிட்? நீ என்ன சாப்பிட விரும்புகிற? நீ என்ன விரும்புகிறன்னா வாட் வுட் யூ லைக்? சாப்பிடுவதற்குன்னா டு ஈட். நீ என்ன சாப்பிட்றதுக்கு விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் டு ஈட்? நான் பீஸா சாப்பிட விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஈட் பீஸா. நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஐ வுட் லைக். நான் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஈட். நான் பீஸா சாப்பிட விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஈட் பீஸா. நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த திங்ஸ்க்குள்ள அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும். ஸோ அவங்க கடை ஓனர் கேட்பாங்க, நீங்கள் பணம் எந்த வகையில் செலுத்துகிறீங்க? அதாவது கேஷாக தரீங்களா இல்லை கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதுதான் ஹவு வுட் யூ லைக் டு பே. நான் கார்டு மூலமாக பணம் செலுத்த விரும்புகிறேன்னா ஐ வுட் லைக் டு பே பை கார்டு. நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட விரும்புகிற? பிரேக்ஃபாஸ்ட்டுனா காலை உணவு. காலை உணவுக்குன்னா ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீ என்ன விரும்புகிறன்னா வாட் வுட் யூ லைக். நீ காலை உணவுக்கு என்ன விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் இட்லி சாப்பிட விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஹாவ் இட்லி. ஐ வுட் லைக் டு ஹாவ் இட்லி. நீ அடுத்து எங்கே ட்ராவல் பண்ண விரும்புகிற? அடுத்துன்னா நெக்ஸ்ட்டு. பயணிக்கன்னா டு ட்ராவல். வேர் வுட் யூ லைக் டு ட்ராவல் நெக்ஸ்ட்? நான் கேரளா போக விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ட்ராவல் டு கேரளா. ஐ வுட் லைக் டு ட்ராவல் டு கேரளா. நீ இந்த வீக்கெண்டை எப்படி கழிக்க விரும்புகிற? அதாவது ஷாப்பிங் போறியா, இல்லைனா ட்ரிப் போறியா, இல்லை வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி. ஹவு வுட் யூ லைக் டு ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட்? நான் வீட்டிலையே ஓய்வெடுக்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ரிலாக்ஸ் அட் ஹோம். ஐ வுட் லைக் டு ரிலாக்ஸ் அட் ஹோம். நீ ஓய்வு நேரத்தில் என்ன செய்ய விரும்புகிற? நீ என்ன செய்ய விரும்புகிறன்னா வாட் வுட் யூ லைக் டு டூ? உன் ஓய்வு நேரத்தில்னா இன் யுவர் ஃப்ரீ டைம். வாட் வுட் யூ லைக் டு டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? நான் திரைப்படம் பார்க்க விரும்புகிறேன். திரைப்படங்கள்னால் மூவிஸ். நான் பார்க்க விரும்புகிறேன்னா
ஐ வுட் லைக் டு வாட்ச். நான் மூவிஸ் பார்க்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு வாட்ச் மூவிஸ். நீ இரவு சாப்பாட்டுக்கு எங்கே போக விரும்புகிற? இரவு சாப்பாட்டுக்குன்னா ஃபார் டின்னர். டின்னர்னா நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு. நீ எங்கே போக விரும்புகிற? வேர் வுட் யூ லைக் டு கோ? நீ நைட்டு சாப்பாட்டுக்கு எங்கே போக விரும்புகிற? வேர் வுட் யூ லைக் டு கோ ஃபார் டின்னர்? நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விரும்புகிறேன். ரெஸ்டாரண்ட்னா உணவகம். அங்கே வந்து சைனீஸ் ஃபுட் தான் இருக்கும். ஐ வுட் லைக் டு கோ டு எ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஐ வுட் லைக் டு கோ டு எ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். நீ எதை பற்றி பேச விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் டு டாக் அபவுட்? நான் சுற்றுச்சூழலை பற்றி பேச விரும்புகிறேன். சுற்றுச்சூழல்னால் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இடம். அதை வந்து நம்ம குப்பையாகவும் ஆக்கக்கூடாது, குப்பையாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் சுற்றுச்சூழலை பற்றி பேச விரும்புகிறேன்னா ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த என்விரான்மெண்ட். ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த என்விரான்மெண்ட். நீ யார்கிட்ட இருந்து ஆலோசனை பெற விரும்புகிற? ஆலோசனைனா அட்வைஸ். Who would you like to take advice from? Who would you like to take advice from? நான் என் பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெற விரும்புகிறேன். பெரியவர்கள்னால் நம்மளோட வயசில் மூத்தவங்க. பெரியவர்கள்னால் எல்டர்ஸ். ஏன்னா அவங்ககிட்ட தான் அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து அட்வைஸ் பெறுறது ரொம்ப சிறந்தது. நான் என் பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெற விரும்புகிறேன். நான் ஆலோசனை பெற விரும்புகிறேன்னா ஐ வுட் லைக் டு டேக் அட்வைஸ். என் பெரியவர்களிடமிருந்துனா ஃப்ரம் மை எல்டர்ஸ். ஐ வுட் லைக் டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் மை எல்டர்ஸ். நீ நாளைக்கு எப்போ எந்திக்க விரும்புகிற? நீ எப்போ எந்திக்க விரும்புகிறன்னா வென் வுட் யூ லைக் டு வேக் அப்? நாளைக்குன்னா டுமாரோ. நீ நாளைக்கு எப்போ எழுந்திருக்க விரும்புகிற? வென் வுட் யூ லைக் டு வேக் அப் டுமாரோ? நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திக்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு வேக் அப் at 6 a.m. I would like to wake up at 6 a.m. நீ ஏன் உன் ஹேர் ஸ்டைலை மாற்ற விரும்புகிற? நீ ஏன் மாற்ற விரும்புகிறன்னா why would you like to change? உன்னுடைய ஹேர் ஸ்டைல்னால் யுவர் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் வச்சா அழகாக இருக்கும். பஃப்பு இப்படி ஏதாவது ஹேர் ஸ்டைல் மாற்ற மாற்ற அவங்க ஃபேஸ் வந்து அழகாகும். சில ஹேர் ஸ்டைல் மாடலாக வைக்கன்னா சிலவங்க அந்த ஃபேஸுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஹேர் ஸ்டைலை மாற்றுவாங்க. why would you like to change your hair style? நான் ஒரு நியூ லுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹேர் ஸ்டைலை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லணும்னா நான் விரும்புகிறேன்னா ஐ வாண்ட். நான் ஒரு புதிய தோற்றமாக, அதாவது ஃபேஸ் மாறிடும். ஹேர் ஸ்டைல் மாற மாற ஃபேஸ் மாறும். ஐ வாண்ட் அ நியூ லுக். நீ உன் இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிற? ஹவு வுட் யூ லைக் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ்? நான் டெய்லி பேசுகிறதுனால தான் என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால டெய்லி நான் பேச விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் டெய்லி. ஐ வுட் லைக் டு ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் டெய்லி. நீ யாருடன் வேலை செய்ய விரும்புகிற? ஹூ வுட் யூ லைக் டு ஒர்க் வித்? ஹூ வுட் யூ லைக் டு ஒர்க் வித்? நான் என் நண்பர்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் போனோன்னா வெயிட்டர் ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட்டுலாம் இருக்குன்னு அந்த மெனு கார்ட்லேருந்து நீ என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் ஃப்ரம் த மெனு? நீ மெனு கார்ட்லேருந்து என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிற? வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் ஃப்ரம் த மெனு? நான் ஒரு பாஸ்தா ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஆர்டர் பாஸ்தா. ஐ வுட் லைக் டு ஆர்டர் பாஸ்தா. இதை நீ யாருக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிற? ஹூ வுட் யூ லைக் டு கிஃப்ட் திஸ் டு? ஹூ வுட் யூ லைக் டு கிஃப்ட் திஸ் டு? நான் இதை என் சிஸ்டருக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். சிஸ்டர்னா சகோதரி. ஐ வுட் லைக் டு கிஃப்ட் திஸ் டு மை சிஸ்டர். ஐ வுட் லைக் டு கிஃப்ட் திஸ் டு மை சிஸ்டர். நீ ஏன் உன் வேலையை ராஜினாமா செய்ய விரும்புகிற? why would you like to quit your job? why would you like to quit your job? நான் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறேன், அதாவது ஃபேஸ் பண்ண விரும்புகிறேன். நான் எதிர்கொள்ள விரும்புகிறேன்னா ஐ வாண்ட் டு ஃபேஸ். புதிய சவால்கள்னால் நியூ சேலஞ்சஸ். நான் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஃபேஸ் நியூ சேலஞ்சஸ். நீ உன் ஹனிமூனுக்கு எங்கே செல்ல விரும்புகிற?
நான் மாலத்தீவுக்கு செல்ல விரும்புகிறேன், இல்லைனா சிங்கப்பூருக்கு செல்ல விரும்புகிறேன், இல்லை மலேசியாவுக்கு போக விரும்புகிறேன், இல்லை அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Okay, try these sentences. Thank you for watching.